ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. நம்ம பார்க்க போகிற லெசன் 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி, உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். ஸோ அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 பேஜஸ் கிட்ட அந்த லெசன் வந்து இருக்கும். 2 பேரோட கான்வர்சேஷன் மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அப்பாவுக்கும் பசங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் மாதிரி இந்த லெசன் வந்து போகும். எடுத்தோடனே மாநகராட்சி அப்படின்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கும். இப்போ இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் பேசிஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் தான், ஒரு சின்ன டயக்ராம். அந்த டயக்ராம்லேயும் இந்த லெசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரே பேஜ் தான். இந்த என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த லெசன் வந்து ஈஸியாக வந்து நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாநிலம் வந்து இருக்குது, தமிழ்நாடு. ஓகேங்களா, ஸோ அதில் 2 இது இருக்கும். ஒன்று வந்து கிராமம், இன்னொன்று வந்து நகரம். கிராம பகுதி, நகரப்பகுதி. ஓகேங்களா, ரெண்டாக வந்து தமிழ்நாடு நம்ம மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலே சிட்டி, வில்லேஜ். ஓகேங்களா, இந்த 2 மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன். ஸோ அப்போ சிட்டியில் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடச்சிட்ருக்கோம், அதே போல் வில்லேஜஸ்லேயும் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடச்சிட்ருக்கோம். அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருந்தாலும் 2த்துக்கும் ஈக்குவலாக வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடச்சாகணும். ஓகேங்களா, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்? இப்போ வந்து சிட்டி சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் ரோடு ஃபெசிலிட்டி, அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா, அது. அப்புறம் வந்து ப்ராப்பராக ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர். அப்புறம் வந்து கழிவு நீர் வந்து கரெக்டாக வந்து வெளியேற்றுறது, குப்பைகள் வந்து சேராமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். அதே போல் கிராமமாக எடுத்துக்கிட்டாலும் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாலைகள் வந்து கரெக்டாக இருக்கணும். முக்கியமாக தெருவிளக்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து குப்பை சேராமல் வந்து பார்த்துக்கணும். ட்ரைனேஜை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் அவங்களோட வீட்டோட பேக்யார்டு, அதாவது பேக் சைட்லேயே வந்து ஒரு சின்னதாக பள்ளம்லாம் நோண்டி வச்சு, ஏன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்காது மேக்ஸிமம் கிராமத்தில். ஓகேங்களா, அதெல்லாம் அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், இந்த குடிநீர், இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து ப்ராப்பராக கிடைக்கணும். அப்படிங்கிறதுல 2த்துக்கும் ஈக்குவல் பார்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ கிராமத்தோட தேவைகளும் சரி, நகரத்தோட தேவைகளும், அதோட தேவைகளை கரெக்டாக வந்து பூர்த்தி செய்யறதுக்காக நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம், ஓகேங்களா, இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி, ஓகேங்களா, பகுதி பார்ட் 4, பகுதி 4ல் ஆர்டிக்கல் 40, ஓகேங்களா, வழிவகை செஞ்சுருக்கு. ஓகேங்களா, அதாவது உள்ளாட்சி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழிவகை வந்து செஞ்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு. இப்போ நல்லா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், அதோட தேவைகளை அறிஞ்சு, அதுக்கு ஏற்ப, கிராமத்துக்கு ஏற்ப, நகரத்துக்கு ஏற்ப அதோட தேவைகளை அறிஞ்சு அதை வந்து சரி செய்யறதுக்கு, அப்புறம் அரசோட திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 440 வந்து குறிப்பிட்டிருக்கு. இது வந்து புக்கில் வந்து இருக்காது, நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டிருக்காங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில். ஓகேங்களா, இந்த அமைப்பு தான் வந்து நமக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கு அடுத்தது வந்து அரசோட இப்போ ஏதாவது ஒரு மானியம் ஒன்று தராங்க, இல்லைன்னா அந்த கிரைண்டருக்கு வந்து கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, மிக்ஸி வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான திட்டத்தெல்லாம் வந்து நம்மள்ட்ட வந்து சேர்க்கறது. ஓகேங்களா, அங்கேருந்து ஃபண்டு வரும். நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த வீட்டு வரி, அதுக்கடுத்து தண்ணி வரி, இதை வச்சே வந்து இந்த கிராமத்தோட தேவைகளை கொஞ்சம் நிறைவேற்றுவாங்க. நகரமாக இருந்தால் நகரத்தோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட்டில் இருந்தும் கொஞ்சம் ஃபண்டு வந்து வரும். ஸோ இவங்களும் இது நம்மள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணுறதை வச்சும் இவங்க வந்து சரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது அவ்வளோதான். ஓகேங்களா, லெசனோட நேம் என்ன? உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். ஓகேங்களா, நகர்ப்புறம், ஊரகம் அப்படிங்கிறது வந்து கிராமத்தை வந்து குறிக்குது. உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த லெசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, நம்மளோட மாநிலத்தில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா
வில்லேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடு. ஒன்று கிராமம், இன்னொன்று நகரம்னு வந்து சொல்கிறோம். முதல்ல கிராமத்தை வந்து பார்ப்போம். கிராமத்தில் வந்து ரொம்ப மினிமமான ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லலாம். வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சின்னு குறிப்பிடலாம். ஓகேங்களா, ஊராட்சி. நிறையா ஊராட்சி சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது தான் வந்து இதோட கொஞ்சம் வந்து பெருசு மாவட்ட ஊராட்சி. அதே போல் வந்து நகரப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சி. ஸோ அதுக்கு அடுத்தது நகராட்சி, அதுக்கு அடுத்தது மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த பேசிஸில் வந்து பிரிக்கிறாங்க? ஏன் ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, அதுக்கு அடுத்தது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படிங்கிறதெல்லாம் எந்த பேசிஸில் வந்து பிரிக்கிறாங்க? இதை எது மாநகராட்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரைக்கும் 15 மாநகராட்சி வந்து இருக்குது. கடைசியாக வந்து சேர்த்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆவடி. புக்கில் வந்து கொடுத்ததை பொறுத்து நம்ம சொல்கிறோம். முதல்ல சென்னை ஒரு மாநகராட்சி, சிட்டி அப்படிங்கிறது வந்து தெரியும். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாநகராட்சி, கார்ப்பரேஷன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஓசூர், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி. இதோட மொத்தம் வந்து 15 மாநகராட்சி இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த பேசிஸில் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். எந்த பேசிஸ்னால், ஒன்று கிராமமாக இருக்கட்டும் இல்லை நகரப்பகுதியாக இருக்கட்டும், அதில் உள்ள மக்கள் தொகை ப்ளஸ் அதோட வருமானம். ஓகேங்களா, வருவாய். இதை பொறுத்து தான் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து மாநகராட்சி அப்படிங்கிறது மொத்தம் 15 இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது நகராட்சி. நகராட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நகராட்சிகள் வந்து இருக்குது அப்படின்னா 121 நகராட்சிகள் வந்து இருக்குது. பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் 528 பேரூராட்சிகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது கிராம ஊராட்சிகள். ஸோ இதுதான் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கும், 12524. ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து பார்த்திங்கன்னா 388. அதுக்கு அடுத்தது மாவட்ட ஊராட்சி வந்து பார்த்திங்கன்னா 31 பேஸ்ட் ஆன் புக்கை பொறுத்து. அதுக்கப்புறம் புதுசாலாம் வந்து சேர்த்துருக்காங்க. ஏன்னா 2019 வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நடந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தலின் படி இந்த கணக்கு தான் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த தேர்தல் வந்து நடக்கும் பொழுது என்னென்ன மாவட்டங்கள் வந்து இணைச்சாங்களோ ஸோ அதை பொறுத்து வந்து இந்த எல்லாமே வந்து பிரியும். இதெல்லாம் வந்து ஆசிலேஷன்லேயே இருக்கும் இந்த நம்பர்ஸ்லாம். நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோமே, ஒரு பகுதியோட மக்கள் தொகையும் வருவாயும் பொறுத்து தான் மாறுது. இப்போ மாநகராட்சி அப்படிங்கிறது 15 ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த பார்ட்டோட மக்கள் தொகை, அது கொடுக்குற வருமானம், அந்த வருவாயை பொறுத்து உங்களுக்கு நாளைக்கு 16, 17ன்னு ஆகிட்டே போகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். புக்கில் வந்து 2019 இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் என்ன கொடுத்துருந்தாங்களோ 2019 அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேசிஸில் தான் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, கிராமம் நகரம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதில் இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மக்களோட எண்ணிக்கையும் மக்கள் தொகையும் அடுத்தது வருவாய், இதை பொறுத்து தான் இதை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அது என்னென்ன வருவாய் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்சம். ஓகேங்களா, 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை வந்து இருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த இதை வந்து மாநகராட்சியாக வந்து அறிவிப்பாங்க. தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் வந்து மாநகராட்சியாக வந்து அறிவிப்பாங்க. இந்த வகையில் 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுனா சென்னை. எப்போ உருவாக்குனது? 1688. ஓகேங்களா, அப்போ மக்கள் தொகை இருக்கணும் 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கணும். சரி, 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையும் அதுக்கான வருவாயும், ஸோ இது மட்டும் இல்லை வருவாயும் இருக்கணும். வருவாயும் இருந்ததுன்னா அந்த ஊரை வந்து நகராட்சின்னு சொல்லி அறிவிப்பாங்க. ஓகேங்களா, நகராட்சி. பேரூராட்சின்னு என்ன? கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடைப்பட்ட ஊர்கள்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 10,000க்கு அதிகமான மக்கள் தொகை, தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் ஓகேங்களா, ஸோ அது வந்து பேரூராட்சின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, நகராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை நகராட்சி. ஓகேங்களா, வாலாஜாபேட்டை நகராட்சி நோட் பண்ணிக்கோங்க. வாலாஜாபேட்டை நகராட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. அதுக்கு அடுத்தது பேரூராட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வந்து இருக்குது. 10,000 பேர் வாழக்கூடிய அந்த ஊரை வந்து பேரூராட்சின்னு சொல்லணும். இந்தியாவில் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, மாநகராட்சியோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன, 1688 சென்னை தான் வந்து இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. நகராட்சியை பொறுத்த வரைக்கும் வாலாஜாபேட்டை தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலாஜாபேட்டை. இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த 3க்குமே மாநகராட்சிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, நகராட்சிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, பேரூராட்சிக்கும் ஒரு சிறப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மாநகராட்சினா என்ன, நகராட்சினா என்ன, பேரூராட்சினா என்ன, அது எந்த பேசிஸில் வந்து பிரிக்கிறாங்க எல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்களா, இதுக்கும் எலெக்ஷன் நடக்கும்ல, தலைவர் இருப்பாங்களா, அது எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்தது மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது இதோட எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இதோட தலைவர் யாருன்னா மேயர். ஓகேங்களா, மேயர். அதுக்கு அடுத்தது யார் இருப்பாங்கன்னா துணை மேயர் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, மேயர். அதுக்கு அடுத்தது துணை மேயர். துணை தலைவர்னா மாநகராட்சியோட தலைவர் யாருன்னா மேயர், அவங்களோட அசிஸ்டண்ட் யாருன்னா வந்துட்டு துணை மேயர். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து வார்டு உறுப்பினர்கள். ஓகேங்களா, இதில் இது வரைக்கும் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வார்டு உறுப்பினரையும் மேயரையும் வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் வந்து ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறது நேரடி எலெக்ஷன். ஓகேங்களா, இதுவே வந்து உறுப்பினர்கள், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் ஓட் பண்ணி ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மறைமுக தேர்தல். ஓகேங்களா, அது நேரடி தேர்தல், இது வந்து மறைமுக தேர்தல். இது வரைக்கும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, மேயரையும் அந்த வார்டு உறுப்பினரையும் ஓகேங்களா யார் வந்து தேர்ந்தெடுப்பா, நம்ம வந்து ஓட் போட்டு தேர்ந்தெடுப்போம். அந்த மாநகராட்சி பகுதியில் வசிக்கிறவங்க ஓட் பண்ணி அந்த உறுப்பினரையும் மேயரையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வார்டு உறுப்பினர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா அசிஸ்டண்ட் மேயர், அதாவது துணை மேயர். ஓகேங்களா, அசிஸ்டண்ட் நம்ம சொல்லக்கூடாது இந்த இடத்துல, டெப்புட்டின்னு சொல்லணும். அதாவது நம்ம சொல்லும் போது டெப்டின்னு சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா துணை மேயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, துணை மேயர் வார்டு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க, வார்டு உறுப்பினர்களும் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க. இந்த துணை மேயராக இருக்கிறவங்க இந்த வார்டு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த எலெக்ஷன்ஸை, இந்த தேர்தலை வந்து நடத்துறது யாருன்னா நம்மளோட மாநில தேர்தல் ஆணையம். இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து இந்த எலெக்ஷனை வந்து நடத்துறது. ஓகேங்களா, நம்ம மாநிலத்துக்குன்னு உண்டான அந்த தேர்தல் ஆணையம் தான் வந்து இந்த எலெக்ஷனை வந்து நடத்துது. புக்கில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் எப்படி வந்து ஒரு அவசர சட்டம் வந்து ஏற்றுறாங்க, இது வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து என்ன இருக்குது, அதிமுக பீரியடில் வந்து திடீர்னு அவசர சட்டம் வந்து போட்டு மேயரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது அடுத்த ஆட்சி வந்து மாறும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா மேயரை வந்து உறுப்பினர்கள்லாம் தேர்ந்து எடுக்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷனில் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மேயர் தான் தலைவர், அடுத்தது துணை மேயர், அதுக்கடுத்தது வார்டு உறுப்பினர்கள். நம்ம சொன்னோமா, இந்த வார்டு உறுப்பினர்களை நம்ம தான் டைரெக்டாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவோம்.
இவங்க எல்லாருமே யாரை வார்டு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வார்டு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துணை மேயரையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நடந்தது. ஓகேங்களா. அடுத்தது நகராட்சியை பொறுத்த வரைக்கும் இதில் நகராட்சி தலைவர், துணைத் தலைவர், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். தலைவர், அடுத்தது துணைத் தலைவர், அடுத்தது வார்டு உறுப்பினர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த வார்டு உறுப்பினரை மட்டும்தான் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். இந்த வார்டு உறுப்பினர் வந்து துணைத் தலைவரையும் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான். தலைவர், பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர். இதுலேயும் வந்து வார்டு உறுப்பினர் இருக்காங்கல்ல, வார்டு உறுப்பினரை நம்ம வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்போம். இந்த வார்டு உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவரையும் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது வந்து நேரடி தேர்தல். ஓகேங்களா. நம்ம தேர்ந்தெடுத்தவங்கெல்லாம் ஓட் பண்ணி இவங்களை தலைவராக வச்சுக்கலாம், இவங்களை வந்து துணைத் தலைவராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து மறைமுக தேர்தல். ஓகேங்களா. இப்போ இது வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கிராமத்துக்கு வந்து வருவோம். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஊராட்சியில் இதே தான். ஓகேங்களா. தலைவர், துணைத் தலைவர் இருப்பாங்க, அடுத்தது வார்டு உறுப்பினர் வந்து இருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்டு உறுப்பினரை நம்ம தான் ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்போம். இந்த வார்டு உறுப்பினர்கள் தான் துணைத் தலைவரையும் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான். தலைவர் இருப்பாங்க, துணைத் தலைவர் இருப்பாங்க, அடுத்தது வார்டு உறுப்பினர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். இவங்க தான் வந்து துணைத் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஊராட்சியை பொறுத்த வரைக்கும், கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மட்டும் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. இதில் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, பஞ்சாயத்து தலைவர். ஓகேங்களா. ஊராட்சி தலைவர் இல்லைன்னா பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து தலைவரை யார் வந்து தேர்ந்தெடுப்போம்னா மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும், நாம தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் இதுலேயும் வந்து இருப்பாங்க. இந்த வார்டு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது இதுவும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலைவரையும் துணைத் தலைவரையும் வார்டு உறுப்பினர்கள் தான் வந்து இங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் வார்டு உறுப்பினர்கள் தான் தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி தலைவரையும் வார்டு உறுப்பினரையும் மக்களாகிய நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். இங்கே துணைத் தலைவரை தான் வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மறைமுக தேர்தல். ஓகேங்களா. தலைவரும் வார்டு உறுப்பினரும் நேரடி தேர்தல். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக மாற்றினதில் வார்டு உறுப்பினரை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்டு உறுப்பினர் மட்டும்தான் கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் நாம் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க தான் தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் எதுக்கு விதிவிலக்கு அப்படின்னா இந்த ஊராட்சி தலைவருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. இந்த ஊராட்சி தலைவருக்கு மட்டும்தான் தலைவரையும் வார்டு உறுப்பினரையும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இதை மட்டும் நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் எலெக்ஷன்ஸ் மெத்தடு. தலைவரை துணைத் தலைவரை எல்லாமே வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. அவங்களுக்கான ஒர்க் என்ன? ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், துணைத் தலைவர்னு இருக்கார், உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களான ஒர்க் என்ன அப்படின்னா முதல்ல இந்த கிராமப்புறத்தை வந்து பார்ப்போம். ஸோ ரெண்டாக வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பிரிக்கலாம். அவசிய பணிகள். ஓகேங்களா. அவசிய பணிகள்னால் கட்டாயம் வந்து அவங்க செய்ய வேண்டிய பணிகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வழங்குதல், கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும். தெருவிளக்கு அமைத்தல், நம்ம லெசனோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட அவசியமான பணி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பணி. ஓகேங்களா. விருப்பப்பணி அப்படிங்கிறது அவங்க விருப்பப்பட்டால் வந்து செய்யக்கூடிய பணிகள். என்னென்னா பூங்கா அமைத்தல், கிராமத்தில் வந்து பூங்கா அமைச்சு தர்றது, நூலகம் அமைத்தல், லைப்ரரி வந்து அமைச்சு தர்றது, அப்புறம் விளையாட்டு மைதானம் அமைத்தல். ஸோ இதெல்லாம் வந்து விருப்பப்பணி. மாநகராட்சியோட பணிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குடிநீர் வசதி வந்து வழங்கணும், தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, மருத்துவ சேவை. ஓகேங்களா. இங்கே மருத்துவ சேவையும் வந்து சேருது. அதுக்கு அடுத்தது சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல். சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ளைஓவர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லாமே வந்து அது அமைச்சு தர்றது. அதுக்கு அடுத்தது சந்தைகளுக்கான இட வசதி. ஓகேங்களா. சந்தைகள்னால் இப்போ கிராமங்கள்லாம் கடைகளில் வந்து காய்கறிகள் வந்து நமக்கு கிடைக்கும், அவங்களே வந்து தோட்டத்தில் வந்து போட்டு எடுத்துப்பாங்க. ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும்
ஒரு இடத்துல வந்து காய்கறி மார்க்கெட்னு சொல்லியிருக்கோம். சந்தை அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த காய்கறிகளை, உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காய்கறிகளை கொண்டு வந்து விற்கக்கூடிய இடமா அந்த சந்தை வந்து இருக்கும். அந்த சந்தையை வந்து அமைச்சு தரது. அப்புறம் கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், ஸ்கூல், முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ் வந்து வைக்கிறது, பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பிறப்பு இறப்பு பதிவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகரப்பகுதியில் உள்ள அந்த மாநகராட்சியின் பணிகளாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது கிராம ஊராட்சியின் வருவாய். ஓகேங்களா. இதோட பணி இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி வந்து காசு வருது, அவங்களாம் செஞ்சு தராங்கல்ல, துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, வீட்டு வரி. இது நம்ம ஸ்டார்டிங்கில் லைட்டாக சொல்லியிருந்தோம். வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி. ஓகேங்களா. ஒரு சின்ன கிராமமாக இருக்கும். அந்த கிராமத்தில் ரோட்டில் நீங்கள் வந்து சும்மா ஒரு படுதாவை விரித்து போட்டு காய்கறி விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக வந்து பஞ்சாயத்து போர்ட்லேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ வந்து ஒரு டோக்கன் போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க காசு. நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தினமும் வந்து அது வந்து நம்ம கொடுத்தா வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது கடை போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து வரி வந்து கொடுக்கணும். தொழில் வரி, கடைகள் மீதான வரி, அப்புறம் வந்து குடிநீர் இணைப்புகள் வரி. ஓகேங்களா. அப்புறம் பஸ்ஸே வந்து ஒரு ஊரில் போய் நிற்கிது அப்படின்னா, அந்த ஊர் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து பணம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 15 ரூபா 10 ரூபான்னு சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கான வருமானம். குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நில வரியிலிருந்து குறிப்பிட பங்கு. ஓகேங்களா. சொத்து உரிமை மாற்றம், வந்து சொத்தை விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு குறிப்பிட்ட தொகை வந்து இது பண்ணணும். மத்திய மாநில அரசும் வந்து நிதி ஒதுக்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் மாநகராட்சியோட நகரப்பகுதியில் வருவாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி. ஏன்னா இதை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாநகராட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வந்துட்டுனாலே உங்களுக்கு இந்த வரிகள்லாம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஊராட்சியிலையும் கிராம சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த கிராம சபையில் வந்து கூட்டம் வந்து நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்களில் இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும். கிராம சபையை தான் மக்களாட்சி அமைப்போட ஆணிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் 18 வயசு வந்து நிறைஞ்சிருச்சோ அவங்கெல்லாம் கலந்துக்கலாம். அந்த ஊராட்சியோட வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கணும். ஓகேங்களா. பேர் இருந்துட்டாலே வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கலாம். முதல்ல இந்த கூட்டம் வந்து வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஓகேங்களா. வருஷத்துக்கு 4 தடவை. எப்போ அப்படின்னா ஜனவரி 26, அடுத்தது மே 1, அடுத்தது ஆகஸ்ட் 15, அடுத்தது அக்டோபர் 2. ஸோ இந்த 4 நாட்களில் வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு 6 முறை, வருஷத்துக்கு 6 முறை இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் மட்டும்தான் நடக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர காலகட்டத்திலையும் வந்து இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடக்கலாம். ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் மக்களோட அவங்களோட குறைகளை வந்து சொல்லுவாங்க. இதில் யார் வந்து அங்கே கலந்துக்குவாங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இருப்பாங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து இருப்பாங்க, அதுக்கடுத்தது ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் அந்த பகுதியோட வார்டு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து கலந்துருப்பாங்க. மொத்தம் 4 நாள் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு 4 நாள் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அந்த 6 நாள் என்ன அப்படின்னா, மார்ச் 22. ஓகேங்களா. மார்ச் 22. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் 1. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 4 நாள் கிராம சபை கூட்டம் வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா 2 சேர்த்துருக்காங்க. மொத்தம் வந்து 6 தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் மார்ச் 22 ஒன்று சேர்த்துருக்குறாங்க, நவம்பர் 1 ஒன்று சேர்த்துருக்காங்க. இது வந்து புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன். ஸோ புக்குக்கு அப்புறம், இந்த புக்கு பிரிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 9 months இருக்கும். ஸோ இதை வந்து சொல்லி ஓகேங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 22 அப்படிங்கிறது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தண்ணீர் தினம். ஓகேங்களா. உலக தண்ணீர் தினம் என்னைக்குன்னா மார்ச் 22. அதுக்கு அடுத்தது நவம்பர் 1 என்னென்னா உள்ளாட்சி தினம். ஓகேங்களா. உள்ளாட்சி தினம்
உள்ளாட்சி தினம். ஸோ இந்த 2 தினத்துலேயும் வந்து கொண்டாடுறாங்க. இந்த என்ன தினம் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4லேருந்து 6 மாற்றிருக்காங்க, அது என்ன இன்னைக்கு அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி அமைப்பு அதோட அதிகாரம், ஓகேங்களா, அதை வந்து ரொம்ப பரவலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறத 1992 ஏப்ரல் 24 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெயர் வச்சவர் யாருன்னா நம்மளோட மகாத்மா காந்தி. ஓகேங்களா, ஸோ இந்த தேசிய ஊராட்சி தினம் இல்லை பஞ்சாயத்து ராஜ் தினம் சொல்லலாம். ஸோ அது வந்து என்றைக்கு வந்து நம்ம பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா ஏப்ரல் 24. ஓகேங்களா, ஏப்ரல் 24. ஒன்றுமே கிடையாது, இந்த ஊராட்சி அமைப்போட அதிகாரங்களை வந்து பரவலாக்கணும். இந்த பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த ஊராட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை, ஒரு கிராமத்தில் கிராம சபை கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அமைக்கிறது. அப்புறம் 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு. 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புன்னு ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அது. அப்புறம் இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு. ஸோ இதெல்லாம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த தேர்தலை நடத்துறது யாருன்னா நம்ம மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். நம்ம மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட பதவிக்காலம், உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் தான். இதற்கான தேர்தலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமாக புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது பார்ட் 4 ஆர்டிக்கல் 40. ஓகேங்களா, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை கூட்டம் கூடுற நாள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாளாக இருக்குது. அது மொத்தம் வந்து 6 நாள் அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கோங்க. அப்புறம் அந்த மார்ச் 22 நவம்பர் 1 அப்படிங்கிறது உள்ளாட்சி தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இப்போ அப்டேட்டில் வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.